நாம் எங்களுடைய தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால், எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்குன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? எங்களுடைய தகுதி நாங்கள் யோசிக்கிறது இருக்கு. அப்போ நாங்கள் சிந்திச்சு ஒன்றை செய்கிறதுக்கு கூட நாங்கள் தகுதி அற்றவர்கள் தான். ஆனாலும் எங்களுடைய தகுதி யாரால் உண்டாயிருக்கிறது? தேவனால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். நம்முடைய தகுதி எல்லாம் நமக்கு தேவன் நம்மளுக்கு தகுதிப்படுத்திருக்கிறார். ஆகும். அல்லேலூயா. ஆகும். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்ல போனா 2 கொரிந்தியர் 2:14 என்ன சொல்றாரு? அதே 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம படிச்சோம்னா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. இங்கேயும் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? வெற்றியே நம்ம சிந்திக்கணும். அல்லேலூயா. அப்ப நம்ம வெற்றி சிறந்த இயேசுவையே நம்ம அப்படியே சிந்திக்கணும். வெற்றி சிறந்தா. அல்லேலூயா. அப்பா வாழ்க்கையில ஒரு வெற்றி, குடும்பத்துல வெற்றி, வெளியில வெற்றி, அப்பா அப்புறம் மற்ற காரியத்துல ஒரு வெற்றி, வெற்றியை நம்ம என்ன செய்யணும்? அப்படியே சிந்திக்கணும். எல்லாம் எப்பொழுதும் எங்களை எல்லா இடங்களிலும், அல்லேலூயா. அப்ப எப்பொழுதும் இந்த வெற்றி சிறக்க பண்ணுகிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம மைண்ட்ல நம்ம எந்த ஏற்றணும்னா வெற்றி ஏற்றணும். நம்ம வெற்றியை தருவார், வெற்றியை தருவார். அல்லேலூயா. ஒரு சக்சஸ் உள்ள வாழ்க்கையை தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம அதே நம்ம தியானிக்கிறோம். அப்ப நம்ம தியானிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, ஸ்தோத்திர கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அப்ப வெற்றி உள்ள ஒரு சிந்தை நமக்கு எப்பவுமே ஒரு தோல்வி உள்ள ஒரு சிந்தையே இருக்கக்கூடாது. ஒன்றும் நடக்காது. நமக்கு கர்த்தர் சொல்லும்போது வெற்றி உள்ள ஒரு சிந்தை. இல்லையா? இப்போ மோசே ஆண்டவர் சொல்றாரு, இப்ப என் ஜனங்களை கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பழைய பாட்டுல சொல்லுவார், யாத்திரா புஸ்தகத்துல. அப்ப பொழுது மோசே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நான் திக்குவாய் மந்த நாமமா இருக்கிறேன், வேற யாராவது அனுப்பாடி சொல்லலாம். அப்ப ஆண்டவர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துக்கு அதை சொல்வார். யாத்திரை 4:10 சொல்வார், ஆண்டவரே இதற்கு முன்னாவது தூரத்துக்கு அடியனோடு பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாமம் உள்ளவன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, நான் சரியா பேச தெரியாது அப்படி சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, நான் வாயோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. நீ பேச வேண்டிய உனக்கு போதிப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்றான்? 13 என்ன சொல்றான்? ஆண்டவரே அனுப்ப சித்தமாய் இருக்கிற வேற யாராலையும் அனுப்பும் என்றான். வேற யாராலையும் அனுப்பும் ஆண்டவரேன்னு சொல்றான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு,